வந்து பார்த்தீங்கன்னா வானவில் நண்பர்கள் கேம் தான் போகிறோம். அதனடா வானவில் நண்பர்கள் தானே பார்க்குறீங்க. ரெயின்போ ஃப்ரெண்ட்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ரோப்ளெக்ஸில் ஒரு கேம் இருக்குது. இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் விளாடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமேட்டு போய் விளாடுங்க. ஏன்னா அதில் ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. அதையும் உங்களுக்கு வீடியோக்குள்ளே சொல்கிறேன். வீடியோக்குள்ளே ஸ்கிப் பண்ண பாருங்கள். சேனலுக்கு ஏதாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துருக்க பெல்லையும் தட்டி விடுங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கேமோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு வேனில் ஒரு ட்ரிப் மாதிரி கூட்டு போகிறாங்க கைஸ். அந்த ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகிறது ஒரு இடத்துக்கு, அதாவது அந்த இதுலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பெரிய ஜெயிண்ட் வீல் அந்த மாதிரி வந்து ஒரு விளையாடுற இடத்துக்கு கூட்டு போகிற மாதிரி. இங்கே வந்து ஏன்னா எங்கடா போகிறேன் அப்படின்னு இவங்ககிட்ட கேட்டால் அவன் தான் என்கிட்ட சொன்னான், நம்ம ட்ரிப் போயிட்டு இருக்கோம், ஓடு ஓடுன்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். சரி எங்கே நம்ம விளையாட கூட்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தோம். அந்த இடத்துல பார்த்தா ஜெயிண்ட் வீல்லாம் தெரிஞ்சுது. அப்புறம் ஜூமை போட்டு என்னமோ ஒரு கருப்பு கலர் கைடே டேய் என்னடா வழி திருப்பி என்னடா பண்ணுறேன் டிரைவர்னே, அது தப்பான வழினா அந்த பக்கம் போ. ஐயோ இவர் வேற அந்த பக்கம் போறாரு. டிரைவர்னே ஏதோ கர்சட்டி மண்டையை வந்து கையை வச்சு ஏதோ திருப்பி விட்டானே. இவர் வேற இந்த பக்கம் வண்டி எடுத்து போய் என்னங்க எல்லாம் இருட்டாயிடுச்சு, என்ன நடக்க போகுது? ஐயோ ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. என்னங்க இப்படி ஆகி போச்சு? இவனை என் காலை பிடிச்சிருக்கான். டேய் என் காலை விடுங்கடா, எவன்டா என்னை பிடிச்சி இருக்கிறது? எடுத்துட்டு வந்து நம்ம ஒரு ரூம்ல போட்டு அடைச்சிட்டாங்க கைஸ். அந்த நம்ம கூட வந்தவங்க எல்லாரும் சேர்த்து வந்து அடைச்சிட்டாங்க. ஐ நீட் ஒரு ஹெல்ப்னு வந்து பார்த்தா போட்டுருந்தாங்க கைஸ். என்ன அப்படின்னா இதில் என்ன மென்ஷன் பண்ணிருந்தாங்க, இங்கே ஒரு பிளாக் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த பிளாக் எல்லாத்தையும் வந்து இங்கே எதுவுமே இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த எல்லாத்தையும் வந்து ஃபுல் பண்ணோமா, அந்த பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஒரு இடத்துல இருக்குமா, நம்ம போயிட்டு அதை எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே எல்லாம் குடுக்குன்னு ஓட்டிருந்தாங்க. நானும் வந்து பார்த்தா ஓடி போயிட்டு அந்த பிளாக் எங்கன்னு பார்த்தா இங்கே இருந்துச்சு. அங்கே பக்கத்தில் வந்து பச்சை கலர்ல இருந்துச்சு. அப்புறம் குடுக்குன்னு ஓட்டிருந்தா இந்த பைப்பில் எடுத்துட்டான். நம்ம ஒரு பிளாக் ஆச்சு எடுத்த உடனே சொல்லிட்டு போய் எடுத்து இவன் வேற தூக்கிட்டான். டேய் என் பின்னாடியே வராதரா போடா அங்கிட்டு. அப்புறம் ஒரு பிளாக் இருந்துச்சு, நம்ம தூக்கிட்டு போய் போட்டு இது எங்கே தூக்கிட்டு போய் வைக்கிறது வேற தெரியல. அப்புறம் நான் போய் டக்குன்னு எடுத்தேன். அப்புறம் தான் புரிஞ்சுது இந்த ப்ளூ கலர் வேற வந்து பார்த்து போடா அப்படின்ற மாதிரி வந்து அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல சொன்னாங்க. அதை பார்த்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்தா அது மேலே வந்து மென்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, இந்த ப்ளூ ஆரோ பார்த்து அப்படியே வந்து போயிட்டே இருந்தோம். அப்புறம் பார்த்தா அந்த இடம் அந்த இதில் காமிச்சாங்க இல்லையா ஸ்டார்டிங்கில், இந்த இடத்துல வந்து எல்லாரும் செட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்புறம் நம்ம போன உடனே எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ வந்து 10 வச்சிருக்கோம், மொத்தம் 24 வைக்கிறோம். என்ன ஆனாலும் சரி அந்த பிளாக் இன்னைக்கு நம்ம வச்சே ஆகிறோம். பிளாக் எங்கே இருக்கு? பிளாக் அப்புறம் தேடிப்போம். ஹாய் லில்லி எங்கே போயிட்டு இருக்க? இரு நானும் வரேன். லில்லிகிட்ட பாக்ஸ் கேட்க போனாங்க கைஸ். பாக்ஸ் எங்க இருக்கு லில்லின்னு பார்த்தா அது பாக்ஸ் மாதிரி உட்காந்துச்சு. அப்புறம் பார்த்தா டிக்கெட் கருப்பாயிடுச்சு. என்னன்னு பார்த்தா எவ்வளோ இடத்துல செட் பண்ணிட்டுக்கிறான் போல. கொஞ்ச நேரம் பேச விட்டாங்களா, முடிஞ்சிச்சு போல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக செட் பண்ணிட்டோம். அந்த 24 வச்ச உடனே திடீர்னு பார்த்தா ஏதோ ஒன்று வந்துச்சு. என்னங்க ஏதோ வர மாதிரி இருக்கு, என்ன பச்சை கலரில் ஏதோ ஒன்று வருது, நீட்டாக இருக்குது. கண்ணு தெரியுது, கண்ணு 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 கண்ணு. என்ன இது ஏதோ மறைச்சு போயிடுச்சு. என்னங்க இது என்னன்னு வேறு சொல்லாமல் போயிட்டாங்களே. டேய் அது என்னன்னாச்சுன்னு சொல்லுங்கடா. அப்புறமேட்டு பார்த்தா எல்லாரும் கேன்சல் பண்ணி விட்டாங்க. என்னன்னு பார்த்தா இவங்களாம் செத்து போயிட்டாங்களா. மீதி இருக்கிற ஆள் நம்ம தான். மீதி இருக்கிற ஆள் வச்சு வந்து பார்த்தா அந்த நெக்ஸ்ட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா இந்த நைட் அதாவது இந்த டைம் உங்களுக்கு வெயிட் பண்ணிருந்தோம். அப்புறம் இதை பற்றி சொன்னாங்க. என்னன்னா அவனுக்கு தெரியுமா நீ இருக்கன்ட்டு, ஆனால் எதுவும் வரி பண்ணிக்காத, எந்த கவலைப்படாத, அது கண்ணு தெரியாதுன்றான். இதெல்லாம் நம்ம கிட்ட சொல்றது யாருன்னா அந்த போர்டை ஒரு பக்கமாக மாற்றி நம்மளை இங்கே கூட்டு வந்தாலே என் காலை பிடிச்சி கூட இத்தானே அவன் தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் நம்மள ஃபுட் பாக்கெட் கண்டுபிடிக்க சொன்னாங்க. அதனால ஃபுட் பாக்கெட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு குடுக்குன்னு ஓட்டு இருந்தா. ஃபர்ஸ்ட் ஒருத்தன் எவனோ தூக்கிட்டா, ரெண்டாவது வந்து போறான் இதுலயே சாப்பாடு ஒரு பாக்கெட் கிடைச்சது. இதை தூக்கிட்டு போலான்னு சொல்லிட்டு இதே எங்க வைக்கிறதுன்னு தெரியல. அப்புறமேட்டு வந்து போயிட்டே இருந்தேன். போயிட்டு எங்க தூக்கிட்டு போய் வைக்கணும், யாரும் வரான், யாரும் இன்னும் டிஃப்ரெண்டா இருக்கா. ஐயோ வட்ட 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 பக்கத்துல இன்னும் வாயில சொல்லலாம் ஊத்துட்டே வாயத்தோடா என்னடா பண்ற நீ? ஓ இவன் தான் அவனா கண்ணு தெரியாதுன்னு சொன்னானே. பக்கத்துல வந்தான், டப்பா போட்டேன், அவ்வளவுதான் கண்டுக்காம போயிட்டான். அவ்வளவுதான் வேற லெவலு. அவன் அங்கிட்ட எங்கேயோ போயிட்டான் போல. நம்ம ஓடுவோம் அப்படின்ட்டு ஃபுட் பாக்கெட் தூக்கிட்டு வந்தா எங்க போறதுன்னு தெரியாம போயிட்டு இருந்தா. அதே மாதிரி இதுலயும் யாரோ காமிச்சுதா. அப்புறம் போயிட்டு இருந்தா யாரா நீ உள்ள முட்டை போட்டிருக்க, என்ன பண்ணிட்டு இருக்கான் உள்ள. சரி நம்மளும் உட்காந்து பாப்போம்ட்டு உட்காந்துட்டு உள்ள போனா அவனும் என் கூட வந்து உட்காண்டாடே. இதனடா உள்ள இப்படி உட்காந்துருக்க, வெளியே வாடா, இதை உட்காந்துருந்தா வேற மாதிரி இருக்கு வந்து பாரு. ஆமா ஆய் போற மாதிரி ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்கான். ஃபுட் பாக்கெட்டை ஃபவுண்ட் பண்ணி எடுத்து கொடுக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் ஓடி வந்து அதை அப்படியே அந்த ஆரோ பார்த்து வந்தாங்க கைஸ். அதே இடம் தான் வந்திருக்கும். ஆனால் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் மாதிரி போட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்கு பதிலாக இப்போ ஏதோ நீட்டாக ஒன்று 3 இருந்துச்சு. அங்கே தான் வைக்கிற மாதிரி எனக்கே தெரியல. நானும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இங்கேயும் சுற்றிட்டு இருந்தேன். என்னடா இப்படி பயமுறுத்துறீங்க? நான் ஏதோ பச்சை கலரு என்னடா அங்கேயும் இங்கேயும். ஆஹா புடிச்சிட்டான். ஐயோ என்கிட்ட வந்துடாதா வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். நீ துண்டு ஆகிடுவானா? டே கண்டுக்காம போயிட்டான். நல்ல வேலை சந்தோஷம். பச்சை கலர் எங்க போனான்னு தெரியல. இன்னொருத்த வட்ட போதும் கிட்ட செத்துருடா. சொன்னே அவ்வளோ சொன்னே கேட்டியாடா, அறிவு இருக்காடா? டேய் உனக்கு அறிவு இருக்கா? அவன்கிட்ட போனா சாவடிச்சிருவான்னு தெரியும். நேராக போய் அவங்களே மாட்டான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் பாக்கெட் எடுத்து அப்படியே நோந்து போவோம். அவனுக்கு வேற கண்ணு தெரியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கொஞ்சமாக நோந்து போயிட்டு இருந்தேன். எங்க எவனாச்சும் இருக்கானா? அந்த பச்சை கலர் வேற இல்லை அப்படி பார்த்தா பச்சை கலர் இல்லை. அப்புறம் தூக்கிட்டு வந்து அதை வச்சிருன்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு வச்சுட்டு நெக்ஸ்ட் பாக்கெட் தரலான்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன் கைஸ். போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்க பாக்கெட் வச்சிருக்கீங்க எங்கேயோ தெரியுதா. அது அந்த இடத்துல வந்து அந்த ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்டா எப்படின்னா அந்த எப்படி சொல்றது, அது வேற சொல்ல வரல கைஸ். அந்த டப்பாவுக்கு ஐயோ இது எப்படி சொல்றது, அந்த கதவுக்கு அண்ணான் இருக்கிறதும் தெரியுது. இங்கிருந்து பார்த்தாலே அது உங்களுக்கு தெரியுது. அந்த முள்ள ஐயோ வட்டான் என்னடா கொஞ்ச நேரம் பேச வர மாட்டீங்க பட்டுன்னு ஏன்னா முரட்டாளா ஓடி வரான். யாராவது முரட்டாளா ஓடிக்கிட்டு இருக்கா? போனதுக்கு அப்புறம் அந்த பாக்கெட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஓடினா இன்னும் ஒரு பாக்கெட் மட்டும் தான் செட் பண்ணோம். அந்த ஃபுட் பாக்கெட் வச்சா முடிஞ்சிடும் இந்த இது அப்படின்ட்டு போனேன். கீழே பார்த்தா பச்சை கலர் ஒருத்தவங்க இவன் வேற இங்கே இருக்கானே.
ஆனா பச்சை கலர் இவன் வேற நீட்டாகிறாங்க கைஸ். அவன் கால் கை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே குச்சி குச்சா இருந்துச்சு. அப்புறம் கீழே போய் டப்பா போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நவுத்தி போவோம்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நவுத்தி போனா அவனும் என்ன கண்டுக்கல. ஓகே இவனுக்கும் கண்ணு தெரியாது போல அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு போயிட்டு அந்த இடத்துல வச்சிருவோம், முடிஞ்சிடும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேணா இது உள்ள போறதுக்கே ஒரு பயம். ஏன்னா இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு போனோம், அவனுக்கு வேற கூர்கால் நின்ட்டாங்கன்னா அப்புறம் தூக்கிட்டு வந்து வச்சிரு படா வச்சுட்டேன். அப்புறம் என்னமோ வந்துச்சு கைஸ், என்ன இது ஒரு கை வருது, இது யார் கைன்னு தெரியலையே, நம்ம கை மாதிரி தெரியல. அப்புறம் ஏதோ திறந்து விட்டாச்சு, தட்ஸ் சர்ப்ரைஸ். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் ஒன்றுனா ஏதோ ஒரு கேவில் இருக்கான். அப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டை ஸ்மெல் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா வருவாங்க சரின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தூக்கி ஓரம் வச்சிட்டானுங்க. நான் மட்டும் தான் இருக்கிறேன். என்னடா என்ன தனியாக விட்டு போயிட்டீங்க இப்படி அடப்பாவீங்களா, இதான் உன்னோட கடைசி நைட் அப்படின்னு சொல்றீங்க. ஓ முடிய போதா கேமு, லாஸ்ட் இதான் போல அப்படின்னு வந்து ஓகே அப்புறம் நம்ம இது முடிச்ச உடனே கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு மிஷினை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபிக்ஸ் பண்ணணும் அவனோட மிஷினை. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது தேடி தரணும் கைஸ். அது என்னன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ லீக் ஸ்டார்ட் ஏதோ போட்டிருக்கான், அது என்னன்னு தெரியல. சரி அது உள்ள போய் பார்த்துப்போன்னு சொல்லிட்டு போனேன். எதுக்கு அந்த இடத்துல லீக் ஆகுது நம்ம கையில் சொல்ற மாதிரி சொல்றான், அது எதுக்குன்னு தெரியல சரின்ட்டு வந்தேன் கைஸ். வந்து பார்த்தா சைடில் என்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபியூஸ் இருக்கா, அந்த ஃபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. மொத்தம் 14 எடுக்கணும். இங்கே வந்து பார்த்தா நான் தனியாக இருக்கேன், வேற எவ்வளவுமே இல்லை. எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் செத்துட்டானுங்க. நான் அப்படியே தூக்கிட்டு போய் ஃபர்ஸ்ட் ஒரு 4 வச்சேன், அப்புறம் 5, அப்புறம் 6, 7 அப்படியே எல்லாத்தையும் வேணா தூக்கி வச்சுட்டு அப்புறம் சரு ஓடுறேன். எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தேடி எங்கன்னு பார்த்தா ஆஹா இவன் வந்துட்டான், இங்கே தான் இருக்கான் போலயே. இது எடுக்க வந்துட்டான் எங்கடா வரடே சொல்லுவாயா, இவன் வேற சும்மா வந்துடுறான். வந்துட்டானா என்னங்க ஏதோ லைட் எரியுது, இது என்னன்னு தெரியல, ஏதோ ஆரஞ்சு கலர் நாங்களே அதுவா இது வேலை. அங்கே பாருங்க அவங்க சொல்கிற பத்தில அந்த ஃபுட்டு அந்த ஆரஞ்சு அதான் சொன்ன பத்தில அதை ஸ்மெல் பண்ணி வரும்ட்டு அது என்னன்னு பார்த்தா அடா பல்லி. இங்கே வர நான் பார்த்துட்டு திடீர்னு பார்த்தா என்னடா பல்லி ஓடி வருதுன்னு பார்த்தா ஒரு பல்லி மாரி வந்து பார்த்தீங்கன்னா வாயை பொழுது நானும் ஓடி வந்தான். அவன் ஓடி போனவன் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இவன் வரான், நீயும் இங்கே தான் இருக்கியாடா, நீ இன்னும் போலையாடா, இவன் வேற டே போய் தொலைடா, இவன் வேற இந்த பக்கம் போனானா சரி இந்த பக்கம் போயிட்டு இன்னும் மறுபடியும் வரான். ஆடா போடாடே இவன் வேற என்னைய டே ஏன்டா இப்படி பண்ற சொல்லுவான். எங்க இடத்த காலி பண்ணோடனே நம்ம இடத்த காலி பண்ணிட்டு ஓடுவோம். டக்குனு ஃபியூஸ் சுத்திட்டு நானும் சுத்துறேன் ஒரு 2 கிடைச்சது. அப்புறம் மறுபடியும் போறோம் எங்கெங்கயோ போயிட்டு அப்புறம் தான் பார்த்தா தான் தெரியுது அந்த பல்லி இங்க படுத்துட்டு கிடக்குது. நம்ம அது பக்கத்துல போனோடனே வந்து பார்த்தா அந்த பல்லியை எழுப்பி விட்டுருவோம் போல. இங்க போயிட்டு பாத்துட்டான் வந்துடுறா என்ன டக்குன்னு படுத்துட்டான். நான் டக்குன்னு டப்பா போட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி வந்து பார்த்தா எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டான் வாயை பொழுதுங்கனே ஆட பல்லியே. அப்புறம் கொஞ்ச நேரம் திரும்பி வந்து பார்த்தா செட்டில் ஆகுது கொஞ்ச நேரம் அவங்க திரும்பி ஓடி போயிட்டு திரும்பி வந்து படுத்துப்பான். அவ்வளோதான் மேலே ஏறி படுத்துக்கிறானா அவ்வளோதான் படுத்துக்கிறேன். நம்ம அங்கே பக்கத்தில் போனால் அந்த பெல் இருக்கு இல்லையா, அது கிட்ட போனால் ஆட்டோமேட்டிக்காக அவன் எந்திரிச்சிடறான். மறுபடியும் வந்து அந்த ஃபியூஸ்லாம் தூக்கிட்டு வந்து ஒரு 10 வச்சுட்டேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 4 நாள் தான். என்ன பண்ணேன் அப்படின்னா பொட்டியை போட்டு படுத்துட்டேன். வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேற போக மாட்டான், போய் தோடா சீக்கிரமா எனக்கு வேலை இருக்குடா. இவன் வேற வந்து நின்றுட்டு அப்படி படே சொல்லுவாயா போடா போயிட்டானா தான் நினைக்கிறேன். போயிட்டு ஆப்பாடா போய் என்னடா நின்றுட்டு இருக்கடே போடா டக்குன்னு போயிட்டான். ஆப்பாடா கதவு சாத்திட்டான் ஓடு அப்படின்ட்டு டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் போயிட்டு திறந்து எங்க இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கேன். எங்கங்க இதே காட்டவே மாட்டேங்குது. டிரான்ஸ்பரண்டாக ஒரு சில இடத்துல காமிங்க, அதுவும் வந்து இடத்துல அந்த அளவுக்கு காமிக்கவே இல்லை. நானும் வந்து வந்துட்டேன் ஆடா பேஜில் போவான் எதுக்குடா இது மாதிரி பண்ற. நமக்கு ஒரே சான்ஸ் தான், ஒரு தடவை உனக்கு கையில் மாட்டிக்கிட்டா அதோட சோலி முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் திரும்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து திரும்பி அந்த வேனில் வந்து மறுபடியும் நம்ம கூப்பிட்டு வந்து மறுபடியும் ஒன்றா கால்குலேட் பண்ணி மறுபடியும் எல்லாமே ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் முடிச்சாச்சு, ஒருத்தன் வெளியே போயிட்டான். மறுபடியும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பேக்கெட் கலெக்ட் பண்ணல. வந்துட்டான். ஐயோ நான் என்ன நினச்சானு பார்த்தீங்கன்னா இவனுக்கு கண்ணு தெரியாதுல்ல, நம்ம டப்பா போட்டு ஒழிச்சிட்டோம்னு சொல்லிட்டு அவன் கை வேறு நீட்டாக இருக்கான். அப்படியே டிங் ஆட்டின்னு வந்து கையில் ஏதோ தென்படுதுன்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி ஏற்று டமால் கடிச்சிட்டான். ஆடா பாவி மறுபடியும் முதல்ல இருந்தா மறுபடியும் இன்னொரு மேட்சை கிரியேட் பண்ணி மறுபடியும் அந்த இதெல்லாம் முடிச்சு அப்புறம் ஃபுட் பேக்கெட் அது இருக்கு இல்லையா அதையும் வச்சு அதையும் முடிச்சு மறுபடியும் வந்துட்டு நல்லா தான் போயிட்டே இருந்துச்சு. இந்த தடவை என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இடத்துல வாட்டர் லீக் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, நான் ஏதோ வீராப்பா போயிட்டு இருந்தேன். டக்குனு பார்த்தா என்னடா காலை பிடிச்சி எடுத்துட்டீங்க, தோத்துக்கிட்டே இருக்கேடா. இதில் நம்ம ஸ்பெக்டேட் போன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ஸ்பெக்டேட் கூட பண்ணிட்டு இருக்கலாம். ஸ்பெக்டேட் பண்ணுறப்ப நானும் இவனுங்க சரி இவனுங்க வின் பண்ணுவானுங்க, இவனுக்கு மேலே ஒரு நம்பிக்கை போட்டு பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நல்லா ஆட்டுருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தேன் அடுத்து என்ன ஸ்டேஜ் தான் வருது அப்படின்ட்டு. ஏன்னா முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூஸோட வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். அடுத்து என்ன ஸ்டேஜ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி இதையும் முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் யார் என்னெல்லாம் வெளியே தள்ளி விட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்க முடியுமா வெயிட் பண்ணால் பார்க்கலாம் முடிஞ்சுது. அடுத்து என்ன ஆச்சுன்னா என்ன லாஸ்ட் நைட்டுன்னாங்க ஏதோ மேட்ச் முடியும்னு பார்த்தா இன்னொரு ரவுண்டு போகுது. இது வேறையா, ஆனால் என்கிட்ட லாஸ்ட் நைட்டு தானே சொன்னாங்க, இப்படி ஆகி போச்சு. அப்புறம் பார்த்தா ஒரு டார்ச் லைட் கொடுத்தாங்க. ஒரு வேளை டார்ச் லைட் கொடுத்து இவங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு வேறு எனக்கு தெரியல. ஸ்பெக்டேட்டில் பார்க்குறப்ப ஓரளவுக்கு நார்மலாக தான் தெரியுது, ஆனால் எதுக்கு டார்ச்சை கொடுத்தாங்கன்னு தெரியல. டார்ச்சை கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு பார்த்தா சைடில் பேட்டரிஸை கலெக்ட் பண்ண விட்டாங்க. பேட்டரி வேறு போய் கலெக்ட் பண்ணுவோம். 9 பேட்டரி எடுத்துகிட்டு போயிட்டு ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. சரி இது வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு இன்னும் மேட்ச், நம்ம போய் இதை விளையாடி ஆகணும் இல்லையா, அதனால சரின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு பார்த்தேன். வெளியே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வரதுக்காக வெளியே போயிட்டு நான் ஃபர்ஸ்ட் வந்து திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று முடிச்சு அந்த பாக்ஸு அப்புறம் அந்த ஃபுட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துட்டு அந்த ஃபியூஸ் இருக்குல்ல, ஃபியூஸ் மொத்தம் 9 வந்து பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 தான் வைக்கணும் சரின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தோம். தியேட்டருக்கு போய் என்கிட்ட 2 வட்ட யாராவது
எனக்குன்னே எங்கே தான் வரீங்க பக்கத்தில் விளையாட பிடிச்சா ஆடா போடா கைஸ் இதுக்கு மேலே சத்தியமாக முடியல. உங்களுக்கு விளையாடணும் தோணுச்சுன்னா இந்த கேம் போய் அதில் விளையாடி பாருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா விளையாடி இன்னும் ட்ரை பண்ணால் முடிச்சிருக்கலாம். ஆனால் ரொம்ப மேட்ச் போட்டே இருந்தேன்னா அது வேறு ஃபஸ்ட்டு வருது, அதனால சுத்தமாக முடியல. இது வரைக்கும் விளையாட்டேன். அதுக்கப்புறம் அந்த டார்ச்சுக்கு அப்புறம் என்ன வருதுன்னு வேறு தெரியல. நீங்கள் இந்த கேம் விளையாடுறீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கடுத்து என்ன வரும் இல்லை அதோட முடிஞ்சிடுமா அப்படின்றத. உங்களுக்கு இது விளையாடுச்சுன்னா போய் விளையாடி பாருங்க. எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா கைஸ், நாளைக்கு ஓப்பன் டாடா.